வணக்கம். அமெரிக்காவில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னா, லண்டன்லேருந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச போது அவங்க போய் எங்கள் குடியேற்றத்துக்கு போன போது அவர்களுக்கு திடீர்னு ஒரு கடுமையான தொற்று நோய் ஏற்பட்டு அதை அங்கேருந்து பூர்வகுடிகளான அந்த ரெட் இண்டியன்ஸ் தான் அவங்கள காப்பாற்றுறாங்க அந்த நோயிலேருந்து. அதனால் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு 500 ஆண்டு காலமாக தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு ஒன்றை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட அந்த மாதிரியான அந்த ஒரு நாள் நான் போயிருந்தேன் அமெரிக்காவில். இந்த தேங்க்ஸ் கிவிங் டே பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நான் ஏன் அதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த ஓராண்டுக்குள்ளே 15,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா, அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன பெரிய சாதனையா? ஒரே வீடியோவில் 1,00,000 கொண்டு வர்றவங்களாம் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, அவர்களுடைய பாணிங்கிறது வேறு, நம்முடைய பாணிங்கிறது வேறு. எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக நடந்து போய், சைக்கிளில் போய், 2 வீலரில் போய், ஒரு அம்பாசிடர் காரில் போய், அப்புறம் பிஎம்டபிள்யூக்கு வரக்கூடிய லெவல் தான் நான் என்னுடைய வாழ்க்கை. ஒரே பாட்டில் பணக்காராகிற பால் கறப்பார், பால் வைப்பார், அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. எந்த மாதிரி? நான் சாதாரணமாக மைக்கு தான் எனக்கு முதல்ல கிடைச்ச ஒரு அறிவியல் கருவின்னு வச்சுக்கலாம். முதல்ல சாதாரண கூட்டங்களில் பேசியிருப்பேன். அப்புறம் எனக்கு மைக்கு கிடச்சிருக்கு. பிறகு நான் பேச ஆரம்பித்தது வானொலி. மதுரை வானொலி எனக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. வானொலிக்கு பிறகு தொலைக்காட்சி தொடங்கப்பட்டு, அதுலேயும் குறிப்பாக ஜெயா டிவியில் ஒரு 18 ஆண்டு காலம், 2000 தொடங்கி மில்லினியம் ஆண்டில் தொடங்கி 18 ஆண்டு காலம் தொலைக்காட்சியில் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. 2003ஆம் ஆண்டு நான் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய அந்த அழைப்பின் பேரில் சினிமாக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. விருமாண்டி படம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வரிசையாக ஒரு 30 படத்துக்கு மேலே நான் நடிச்சிட்ருக்கேன்னா, இது தவிர சரவணன் மீனாட்சி என்கின்ற அந்த தொடரில் மீனாட்சிக்கு அப்பாவை வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. எங்கே போனாலும் குழந்தைகள் ரஜினி முருகன் அப்பா தானே, கீர்த்தி சுரேஷ் அப்பா தானே அப்படின்னு கேட்குறப்ப சினிமா எனக்கு ஒரு முகத்தை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது தவிர அயல் நாடுகளுக்கெல்லாம் போகிற போது அங்கே ஒவ்வொருத்தரும் நான் பார்த்து சந்தித்து பேசுகிற போது உங்களுடைய செய்திகளெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்பேன். 2012ஆம் ஆண்டு நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ என்னுடைய நண்பர் அவர் நாகப்பன் அவர் என்ன பண்ணார், நான் இதில் பேசிகிட்ருக்கேன், ஃபிலடெல்ஃபியா போயிட்டு நியூ ஜெர்சி வர்றேன், வந்த உடனே நீங்கள் பேசுங்க, இதை வீடியோ பண்ணி உலகம் பூரா போடுவோம் அப்படின்னாரு. நான் நினச்சேன் இது என்ன ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு. ஆனால் 70 மணித்துளிகள் நான் பேசினேன். தமிழுக்கு எத்தனை முகங்கள், இது வரைக்கும் ஒரு 2.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா, அவர் ஒன்றுமே செய்யலைங்க. நான் பேசுகிற போது ஒரு கேமராவை ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டு போயிட்டார். எந்த ஆங்கிலும் மாற்றலாம், ஒன்றும் செய்யலை. ஆனால் அதில் நான் பேசின அந்த செய்தி 2.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல் என்னுடைய நண்பர் பிருந்தா சாரதியினுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடங்கிற ஒரு அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசுனது 1 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் கூட்டங்களில் பேசுகிற போது ஒரு 400 பேர் கேட்பாங்க, வானொலியில் பேசுகிறப்போது ஒரு 4 லட்சம் பேர் கேட்பாங்க. அதே இது தொலைக்காட்சியிலங்கிற போது ஒரு 2 கோடி பேர் 3 கோடி பேர் கேட்பாங்க. இப்போ ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அடுத்த நிமிஷம் உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் பார்க்குற மாதிரியான அமைப்பு தான் இந்த யூடியூப் சேனலுங்கிறது. அதுலேயும் குறிப்பாக ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய அந்த யூடியூப் சேனல் இயல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் என்ற இந்த கம்பெனி நேமில் என்னுடைய இந்த இது தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்தியை தர்றதுக்காக நான் பெரும் முயற்சி எடுத்துக்கிறேன். 30 ஆண்டு காலமாக நான் பயணித்த பாதைகள், படித்த நூல்கள், கற்ற அனுபவங்கள், பெற்ற சொந்தங்கள் என்று அத்தனையும் இந்த யூடியூப்பில் என்னால் சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த பகிர்வதற்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய ஊடகம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். உலகம் முழுவதும் இந்த செய்திகள் பரவ வேண்டும். குறிப்பாக மார்கழி மாதம் 30 நாளும் திருப்பாவை திருவம்பாவை நிகழ்ச்சியை நாங்கள் மிக அற்புதமாக விளக்க உரை சொல்ல, இருவர் பாட என்று அதை நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம். இதை எப்போது வேண்டுமானாலும் எடுத்து நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னால், இன்றைய விஞ்ஞானத்திற்கு நாம் வணக்கம் சொல்வோம். யூடியூப் சேனல்
ஜி ஞானசம்பந்தன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.